जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जी करुणम जय गौरंग महापुर नित्यानंद करुणम जय श्री रूप रघुनाथ करुणम जय श्री प्रभुபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம் தொடர்ந்து நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் பண்ணக்கூடிய அனைத்து பத்திக்கும் வடிவனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் எல்லாரையும் சந்திப்பதுல மிக்க சந்தோஷம். அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து சைத்தன்யா சரிதாமிர்தம் படிக்க போறோம். சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதி லீலா அத்தியாயம் 1 ஆன்மீக ஆச்சாரியர்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதம் வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா. லட்சுமி பிரபு ஹரே கிருஷ்ணா. தென்ன பிரணா பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம இங்க பார்க்க போற ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் 60 ஓகேவா. இன்னைக்கு 2 ஸ்லோகம் பார்க்க போறோம். 60 and 61 பார்க்க போறோம். ஓகேவா. யார் இங்கிலீஷ் படிக்க போறீங்களோ கேட்டோன்னு பட்டுன்னு படிக்கிற மாதிரி இருக்கணும். லேட் ஆகக்கூடாது, நிறைய நம்ம இருக்கு. ஓகேவா. சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதி லீலா அத்தியாயம் 1 ஸ்லோகம் 60 பதம் 60. ஸ்தாம் பிரசங்கா மம வீரியோ சம்விதோ பவந்தி திருக்கர்ணா ரசாயனா கதா தஜ்ஜோஷனாத் ஆஷ்வபவர்க வத்மனி சதா ரதி பக்தி அனுக்ரமிஷ்யதி. சதாம் பிரசங்கான் மம வீரியோ சம்விதோ பவந்தி ஹிருத்கர்ணா ரசாயினா கதா தஜ்ஜோஷனா ஆஷ்வவர்க வத்மனி சதா ரதி பக்தி அனுக்ரமிஷ்யதி. ஓகே. சதாம் பக்தர்கள், பிரசங்கத் நெருக்கமான உறவினால், மம என்னுடைய, விரிய சம்விதா ஆன்மீக சக்தி நிறைந்த பேச்சுக்கள், பவந்தி தோன்றுகின்றன, திரு இதயத்திற்கு, கருணா காதுகளுக்கும், ரசாயனா இனிமையின் இருப்பிடம், கதா பேச்சுக்கள், தத் அவர்களுடைய, ஜோஷனாத் முறையான பழக்கத்திலிருந்து, ஆஷு விரைவில், அபவர்கா முக்தியின், வர்த்மனி பாதையில், சதா நம்பிக்கை, ரதி பற்றுதல், பக்தி அன்பு, அனுகிராமிஷ்யதி ஒன்றன் பின் ஒன்றாக தொடரும். மொழிபெயர்ப்பு தமிழ்ல. ஆன்மீக சக்தியால் நிறைந்த பகவத் விஷயங்களை பக்தர்களின் சங்கத்தில் மட்டுமே முறையாக விவாதிக்க முடியும். அத்தகு சங்கத்தில் அவற்றை செவியுறுதல் மிகுந்த இன்பத்தை தரும். பக்தர்களிடமிருந்து அவ்வாறு செவியுறும் போது தெய்வீக அனுபவத்தின் பாதை விரைவாக திறக்கப்படுகின்றது. செவியுறுபவன் படிப்படியாக உறுதியான நம்பிக்கையும் பெறுகிறான். அது காலப்போக்கில் பற்றுதலாகவும் பக்தியாகவும் வளர்ச்சி பெறுகிறது. இங்கிலீஷ் சொல்ல படிங்க. The spirituality powerful message of Godhead can be properly discussed only in a society of devotees, and it is greatly pleasing to hear in that association. If one hears from devotees, the way of transcendental experience quickly opens, and gradually one attains firm faith that its due course develops into attraction and devotion. Thank you, Mataji. ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி மகாராஜ் சொல்லிருக்கிதை பக்தி தொண்டில் வழிமுறைகள் குறித்து கபிலதேவரின் அவரது அன்னை தேவஹூதியின் வினவ அதற்கு கபிலதேவர் வழங்கிய விடைகளில் ஒன்றாக இந்த ஸ்லோகம் ஸ்ரீம பாகவதம் 3வது காண்டம் 25வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்தில் காணப்படுகிறது. பக்தியின் செயல்களில் ஒருவன் முன்னேற்றம் காணப்படுகிறது. சரி, பக்தியின் செயல்களில் ஒருவன் முன்னேற்றம் பெறும்போது
முன்னேற்றம் பெறும்போது வழிமுறையானது மென்மேலும் தெளிவு பெற்று அதிக ஊக்கத்தை அளிக்கின்றது. ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றி இந்த ஆன்மீக ஊக்கத்தினை ஒருவன் அடையாவிடில் முன்னேற்றம் அடைவது சாத்தியமல்ல. எனவே அந்த உபதேசங்களை நிறைவேற்றுவதற்காக ருசியின் வளர்ச்சியே ஒருவனது பக்தி தொண்டிற்கான பரிசோதனையாகும். தொடக்கத்தில் தகுதி வாய்ந்த ஆன்மீக குருவிடமிருந்து பக்தி விஞ்ஞானத்தை செவி உறுவதன் மூலமாக ஒருவன் தனது மன உறுதியை வளர்க்க வேண்டும். பின்னர் அவர் பக்தர்களோடு சங்கம் கொண்டு ஆன்மீக குருவின் உபதேசங்களை தனது வாழ்வில் நடைமுறைப்படுத்த முயலும் போது அவர் மேற்கொள்ளும் பக்தி தொண்டினால் அவனது கலங்கங்களும் இதர தடங்கல்களும் மறைந்து விடுகின்றன. முழுமுதற் கடவுளை பற்றிய செய்திகளை அவன் தொடர்ந்து செவியுறும் போது பகவானின் தெய்வீக தொண்டில் மீது பலமான பற்றுதல் வளர்கிறது. மேலும் அவர் இப்பாதையில் தொடர்ந்து முன்னேறும் போது பரமபுருஷ பகவானின் மீதான இயல்பான அன்பின் தளத்திற்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகிறார். பதம் 61 அடுத்த ஸ்லோகம். ஈஸ்வரா ஸ்வரூப பக்தா தாரா அதிஷ்டானஹா பக்திரா ஹரிதயே கிருஷ்ணேரா சததா விஸ்ராமஹா. மொழிபெயர்ப்பு: பகவானின் அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டிருக்கும் தூய பக்தர் அவருடைய இதயத்தில் எப்போதும் வீட்டிற்கும் பகவானை ஒத்தவராவார். இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் ஹரி கிருஷ்ணா. A pure devotee constantly engaged in the loving service of the Lord is identical with Lord, who is always seated in his heart. Thank you, Mataji. ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுமார புலோகிஜே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதால் அவர் சர்வ வல்லமை பொருந்தியவர் ஆவார். அவர் அச்சிந்திய சக்திகளை கொண்டுள்ளார். அவற்றில் 3 சக்திகள் முக்கியமானவை. பக்தர் அந்த சக்திகளில் ஒன்றாக கருதப்படுகிறார். சக்தியின் ஆதாரமாக அன்று. சக்தியில் ஆதாரம் எப்போதும் முழுமுதற் கடவுளே. சக்திகள் அவருக்கு நித்திய தொண்டு புரிவதற்காக அவருடன் உறவு கொண்டுள்ளன. கட்டுண்ட நிலையில் இருக்கும் உயிர்வாளி கிருஷ்ணர் மற்றும் குருவின் கருணையால் பரமபொருளுக்கு சேவை செய்வதற்காக தனது திறனை மறைந்திருக்கும் நிலையிலிருந்து வெளிக்கொணர முடியும். பின்னர் அவனது இதயத்தில் கிருஷ்ணர் தம்மை வெளிப்படுத்துகிறார். மேலும் ஒவ்வொரு தூய பக்தரின் இதயத்திலும் கிருஷ்ணர் வீற்றுள்ளார் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் கிருஷ்ணர் ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் வீற்றுள்ளார். ஆனால் பக்தரால் மட்டுமே இந்த உண்மையை உணர முடியும். அதாவது சதாம் பிரசங்கா மம வீரிய சம்பிதோ பவந்தி ஹிருத்கர்ணா ரசாயன கதா தஜ்ஜேஷானத் ஆஷ்வவர்கவர்த்மனி சதாரதி பக்தி அனுகிராமிஷ்யதி. ஈஸ்வர ஸ்வரூப பக்த தாரா அதிஷ்டான பக்தேர ஹரிதயே கிருஷ்ணேர சததா விஸ்ராமஹா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதாவது இந்த கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி இந்த இடத்துல 60வது ஸ்லோகமும் 61வது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். இதுல கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி 61வது 61 அந்த ஸ்லோகத்தை அவரு சொந்தமா கம்பைல் பண்றாரு. ஆனா 60வது 60 இருக்குல்ல, அது ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் 25வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்துல இருந்து கபில தேவர்கிட்ட அவங்களோட தாய் தேவகூதி மாதா அவங்ககிட்ட கேட்கிற கேள்விய அவர் கொடுக்குற பதில இங்க இந்த ஸ்லோகத்தை கொண்டு பண்ணியிருக்கிறாரு. ஓகே, முதல்ல நம்ம 60, 61 2 ஸ்லோகம் பார்க்க போறோம். அதுல நம்ம முதல் 61 பார்த்துட்டு பிறகு 60 நம்ம பார்க்கலாம். 61 பார்த்துட்டு பிறகு 60 பார்க்கலாம். இங்க 61 பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா, பகவானின் அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டிருக்கும் தூய பக்தர் அவருடைய இதயத்தில் எப்போதும் வீற்றிருக்கும் பகவானை ஒத்தவர் ஆவார். அதாவது இது ரொம்ப டைரக்டான ஸ்லோகம். பகவான் அவருக்கு பாத்தீங்கன்னா 3 சக்திகள் இருக்கு. 3 சக்தி ப்ரிடாமினண்டா இருக்கு. அதாவது மெயினா
டாப் மோஸ்ட் வந்து 3 சக்திகள் இருக்கு. பகவானுக்கு நிறைய சக்திகள் இருந்தாலும் த டாப் மோஸ்ட் 3. அது என்னென்ன சக்தி யாரும் சொல்ல முடியும்? சொல்லுங்க. யார் ட்ரை பண்றீங்க? Ranga Shakti, Bahiranga Shakti, and Tathashta Shakti. எஸ். மாதாஜி சொன்னதை வேணும் வேற ஒரு ஆள் இன்னொரு ஆள் ரிப்பீட் பண்ணுங்க. வேற யாருக்கு இது தெரியுது பார்க்கலாம்? ஹரே கிருஷ்ண பிரபு. சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க, சத்தமா. தேவி மாதாஜி. அந்தரங்க சக்தி, பைரக சக்தி, தடத்த சக்தி. ஓகே, அதோட விளக்கம் என்ன மாதாஜி சொல்லுங்க. பிரச்சனை இல்ல. அந்தரங்க சக்தினா சரி, அதுல 3ல உங்களுக்கு எது அது முதல்ல சொல்லுங்க. அந்தரங்க சக்தினா அவரோட அந்த அளவுக்கு இன்னும் பிராக்டிஸ் எடுக்கல பிரபு, நீங்க சொல்லுங்க கேக்குறேன். சரி, பகிரங்க சக்தி இது 3 உங்களுக்கு எந்த ஐடியா இல்லையா? அந்தரங்க சக்தினா அவரோட இதயத்துல உள்ள சக்தி. அந்தரங்க சக்தினா அது ராதாராணி. நோ 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 நோ. பரவாயில்லை, குட் ட்ரை. வேற யாரும் சொல்ல முடியாது? சாந்தி பூர்ணா மாதிரி மைக்கு வந்தீங்க போல. தேங்க்யூ தேவி மாதிரி, தேங்க்யூ தேவி மாதிரி. அந்தர சக்தி வந்து கிருஷ்ணாவுக்கு, பகிரங்க சக்தி மாயா, 3வது நித்திய இது. கரெக்டா சொன்னீங்க. 3வது என்ன சொன்னீங்க? நித்திய இது பிரபு, தொண்டர்கள். ஓ இல்ல மாதாஜி, கரெக்டா சொன்னீங்க. பட் கடைசி இது அதாவது வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, 3வது ததாச சக்தி. 3 சக்திகள் இருக்கு. இதான் 3 சக்திகள் டாப் மோஸ்ட். இதான் மெயினான 3 சக்திகள் பகவான் இருக்குது. ஓகேவா? அந்தரங்க சக்தி அது ஆன்மீக சக்தி, சிட் சக்தி, ஸ்பிரிச்சுவல் சக்தி, ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி, இந்த மாதிரி பல பேர்களுக்கு இதான் அந்தரங்க சக்தி. 2வது பகிரங்க சக்தினா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாயா சக்தி, இல்லைன்னா வந்து லோவர் எனர்ஜி, இல்லைன்னா வந்து கீழ்நிலையா உள்ள சக்தி, அந்த மாதிரி சொல்லலாம். அதான் பகிரங்க சக்தி. 3வது ததாச சக்தி. ததாச சக்தினா வந்து என்னதுன்னா மார்ஜினல் பொட்டன்சி, நடுத்தர சக்தி. ஓகேவா? அதான் மார்ஜினல் பொட்டன்சி. பகவான் அந்தரங்க சக்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக லோகங்கள் இதெல்லாம் அந்தரங்க சக்தியில இருக்கு. பகிரங்க சக்தி வந்து இந்த ஜட உலகம் இருக்கு, இந்த பௌதிக சக்திகள் இருக்கு. அதனாலதான் ஆன்மீக சக்தி வெளிச்சமான சக்தி, பகிரங்க சக்தி பௌதிக சக்தி அது இருட்டான சக்தி. அப்ப இந்த உலகம், இந்த ஜெகத், இந்த உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அது முழுக்க எந்த சக்தியால் படைக்கப்பட்டது? யார் சொல்ல முடியும்? இந்த உலகம் முழுக்க எந்த சக்தி? இந்த உலகம் எந்த சக்தியால் படைக்கப்பட்டிருக்கு? பயங்கர சக்தி, பகிரங்க சக்தி. பகிரங்க சக்தி மாதாஜி, பயங்கர சக்தி இல்ல, பகிரங்க சக்தி. பகிரங்க சக்தி மூலியமாக இந்த லோகம் படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது பகவானுடைய தாழ்த்தப்பட்ட சக்தி, ரொம்ப லோவ எனர்ஜி சொல்லுவாங்க. தென் ததா சக்தி, 3வது சக்தி என்ன இருக்குன்னா நம்ம ஜீவாத்மக்கள். ஆன்மீக லோகத்துல இருக்க ஜீவாத்மகள் ததா சக்தி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த பூமியில மாட்டிக்க நம்ம தான் வந்து ததா சக்தி. பிகாஸ் காரணம்னா நம்ம ஆன்மீக ஆத்மாக்கள், ஆனா இந்த பௌதிக லோகத்துல மாத்திக்கிட்டோம். அப்ப 2 நடுவுல நம்ம இருக்கு. ததா சக்தி தான் நடுவுல இருக்குது அர்த்தம். ததாஸ்தவன்னா நடுவுல இருக்க சக்தின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அந்த ததா சக்தியில நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து நல்ல பக்தி பண்ணா, நல்ல ஒழுங்கா இருந்தா பகவான் லோகத்துக்கு போக முடியும். கொஞ்சம் கோளாறு பண்ணா நம்ம இந்த லோகத்திலேயே வந்து மாட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தா இங்கேயே நம்ம இருக்க வேண்டியதான். ஹரி பிரபு, புரியுதா பிரபு? அண்டர்ஸ்டாண்டா? மைக் ஆன் பண்ணுங்க. புரியுதா பிரபு? புரியுது. நோட்ஸ் எடுத்துக்கங்க. அப்ப இந்த 3 சக்தியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து அந்த ஆன்மீக சக்தி மூலியமாக நம்ம வந்து அவர் வந்து நிறைய அவதாரம் பண்றாரு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவா வராரு. நான் பல வாட்டி சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட நானு. அதுல விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து காரணம் சாய் விஷ்ணு, கர்ப்ப சாய் விஷ்ணு, சீரோத சாய் விஷ்ணு. அதுல அதை திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். அது போச்சுன்னா ரொம்ப பெருசா போகும். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கடைசி விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா ஷீர உதக சாய் விஷ்ணு. முதல் காரணம் ஒரு சாய் விஷ்ணுனா நம்ம ஏற்கனவே படிச்சுக்கணும். நம்ம அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக லோகத்துல ஒரு இடம் மட்டும் இருட்டாகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகா தத்துவம் சொல்லுவாங்க.
ஓகேவா? அதெல்லாம் காரண சாய் விஷ்ணு தான் முத இருக்கிறாரு. அவருக்கு தான் நம்ம மகாவிஷ்ணு சொல்லணும் நம்ம. ஓகேவா? அப்ப அவர் உடம்புல நிறைய பபிள்ஸ் வருது, நிறைய பிரபஞ்சங்கள் வருது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கர்ப்போ சாய் விஷ்ணு இருக்கிறாரு. அப்ப கர்ப்போ சாய் விஷ்ணு தான் வந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளயும் இருந்து எல்லா ஜீவாத்மாக்களையும் வந்து படைக்கிறதுக்கு இவரை பிரம்மதேவர் இது பண்றாரு. அப்ப பிரம்மதேவர் எல்லாத்தையும் படைச்ச பிறகு ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளயும் பரமாத்மாவா இருக்கிறாரு 3ஆவது விஷ்ணு, ஷீரவத சாய் விஷ்ணு. அப்ப இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்ல வர்றாங்கன்னா 61ல பகவானின் அன்பு தொண்டில் இடையராது ஈடுபடி இருக்கும் தூய பக்தர்கள் அவருடைய இதயத்தில் எப்போது வீட்டிற்கும் பகவானை ஒத்தவர் ஆவார். ஒத்தவர்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எப்ப வந்து பகவான் வந்து நம்ம இருதயத்துல இருக்கிறாரு அப்படின்னு எப்ப நம்மளுக்கு புரிய வரும்னா, எப்ப நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம பக்தி சேவை செய்யறோமோ, எப்ப நம்ம பகவானோட சேவைகளை செஞ்சு இருக்கோமோ, அப்பதான் அந்த பகவான சேவைகள் செய்ய 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 நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு பரம புருஷ பகவான் நம்ம இருதயத்துல பரமாத்மாவா இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். இல்லைன்னா நம்மளுக்கு புரிய வராது. ஓகேவா? சரி, இப்ப பக்தி சேவை என்றால் அது வந்து என்னது? பக்தி சேவை உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி சேவைனா என்ன அர்த்தம்? பக்தி சேவைக்கு உதாரணம் சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணா பாபு. சொல்லுங்க பிரபு. ஹரிகிருஷ்ணா. பிரபு, பக்தினா வந்து அம்பு தானே பாபு? பகவானுக்கு அம்பு தானே எதிர்பார்க்கிற லவ் தானே? ஆமா ஆமா. பக்தி சேவைன்னா என்ன கேக்குறேன்? என்னென்ன பக்தி சேவைகள் என்ன பக்தி சேவை என்ன கேக்குறேன்? பக்தி சேவனா? பக்தி சேவை என்றால் என்ன பிரபு? பக்தி சேவை சேவனே அவருக்கு சேவை செய்யறதானே பாபு? ஆமா ஆமா ஆமா, சேவை செய்தான். என்னென்ன பக்தி சேவை எல்லாம் இருக்குன்னு கேக்குறேன். உதாரணம் சொல்லுங்க சொல்றேன் நானு. தெரியல பாபு, ஒரு பக்தி தான் எனக்கு தெரியும். ஹரிகிருஷ்ணா பாபு. ஓகே, ஹரி பிரபு. கோயில சுத்தம் பண்றது பிரபு. அதை எடுத்துக்கலாம். கோயில் சுத்தம் பண்றது. வேற என்ன சொன்னீங்க? ஜாமால ஏதாச்சும் எடுத்து கொடுக்கறது. எல்லாம் கோயில்ல பிரபு. அதாவது சரி, இருக்கட்டும். ஹரி பிரபு வெரி ட்ரை, நல்ல கூட்ராய். வேற அருணேஷ் பிரபு, உங்க பேர் தான் வந்திருக்கு பிரபு. டைமண்ட் மாதாஜி சொல்லுங்க. ஸ்டாண்ட் பண்றது சேவை தானே பிரபு? சாண்டிங் பண்றது சேவைதான், ஆனா அது நம்ம கடமையும் கூட. குக் பண்றது கடமை. நல்ல, அதுவும் நல்ல சேவைதான். அது ஓகே, வெரி குட் மாதிரி. தேங்க்யூ மாதிரி. அருணேஷ் பிரபு சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? ஒரு சேவை சொல்லுங்க. அது இல்லை போல. சரி, அப்ப நம்மளுக்கு சேவைகள் பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் போடலாம். நிறைய சேவைகள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம அந்த சேவைகளை 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒண்ணு, சேவைகள் எல்லாமே பக்திக்கு தான். ஆனா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிரேம சேவா, ஒண்ணுன்னு என்னது டியூட்டி சேவான்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு சமஸ்கிருத பேர் இருக்கும், அது சரி ஞாபகம் இல்லை. ஒண்ணு பிரேம சேவா, ஒண்ணு டியூட்டி சேவா. அன்பு தொண்டோட செய்யறது, அன்போட வாலண்டியரா செய்யறது இஸ் பிரேம சேவா. கட்டாயப்படுத்தி உள்ள ஒரு கணக்குக்காக செய்யறது அது வந்து டியூட்டி சேவா. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஒரு நிமிஷம் டைம் இருங்க. சேவைகள் நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சேவைகள் இருக்கு. ஓகேவா? அன்பு சேவை இருக்கு, ஒன்று கடமைக்காக சேவை செய்யறதும் இருக்கு. அப்ப நம்ம எப்ப வந்து அன்போட சேவை செய்யறோமோ தென் நம்ம வந்து பகவான் இருக்கிறது உணர முடியும். ஓகே, முக்கியமா இங்க சில புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒண்ணு சொல்லியிருக்கு, தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அந்த சேவைகள்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, அதுதான் இப்ப இங்க பார்க்க 60வதுல பார்க்க போறோம். 60வதுல வந்து என்னதுன்னா, இந்த ஸ்லோகம் வெரி ஃபேமஸா ஸ்லோகம். முடிஞ்ச இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? இது பாகவதம் 3வது காண்டம் 25வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்துல இருக்கு. சதாம் பிரசங்கம் மம வீரிய சம்பிதோ பவந்தி ஹிருத் கருணா ரசாயினா கதஹா தஜ்ஜோஷனாத் அஸ்வவர்க வர்த்மனி சதாரதி பக்தி அனுக்ராமிஷ்யதி. ஆன்மீக சக்தியால் நிறைந்த பகவத் விஷயங்களை பக்தர்களின் சங்கத்தில் மட்டுமே முறையாக விவாதிக்க முடியும். அத்தகைய சங்கத்தில் அவற்றை செவியுறுதல் மிகுந்த இன்பத்தை தரும். பக்தரிடமிருந்து அவ்வாறு செவியுறும் போது தெய்வீக அனுபவத்தின் பாதை விரைவாக திறக்கப்படுகிறது. செவி உருவன் படிப்படியாக உறுதியான நம்பிக்கை பெறுகிறான்.
அதன் காலப்போக்கில் பற்றுதலாக பக்தியாகவும் வளர்ச்சி பெறுகின்றது. நம்ம பக்தி சேவையில நம்ம நிறைய சொன்னோம். நம்ம வந்து என்னது கூட்டுறது, பெருக்கிறது, மாலை கட்டுறது எல்லாம் ஓகே. பட் இந்த பிரேம சேவா அண்ட் டியூட்டி சேவை 2 இருக்குல்ல. எப்பவுமே நம்ம ஆரம்பத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கடமைக்காக தான் நம்ம செய்வோம். யார் எடுத்தோன்னா பிரேம சேவை வந்து பொங்கி வளைஞ்சு இதாயிராது. எல்லாம் கடமைக்காக தான் ஆரம்பிப்போம் நம்ம. ஆனா இந்த கடமைக்காக செய்யக்கூடிய சேவை எப்ப வந்து அன்போட செய்யக்கூடிய சேவையா எப்ப மாறும்? கடமைக்காக செய்யக்கூடிய இந்த சேவை எப்ப அன்பு சேவை எப்ப மாறும்? அது ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, when you feel the love for Bhagavan, you can feel the existence of Bhagavan. How is the possible, Mother? Suddenly, how is the you can feel the existence, Mother Jane? By chanting, by creating a bondage every day, you offer food, Okay, good. listen to what the Acharya is telling. Okay, thank you, Mother Jane. Yes, good. சொல்லுங்க ஹரி பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. கிருஷ்ணரை பத்தி கேட்கறது பிரபு. கிருஷ்ணருடைய கதைகள், அவருடைய ஓகே, வேற என்ன புதுசா ஏதாச்சும் நல்லா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் இருக்கீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே. பெரும் பூர்ணா சொல்லுங்க மாதாஜி. Hare Krishna Prabhu, do seva without any expectations. Do seva without any expectation. Okay, then without expectation, then you do some seva, then you can Continuously do without any expectation, then that seva can become into prema bhakti. Prema bhakti, okay. The later we can discuss Maதாஜி. வேற கட்டளை, அதாவது வந்து ஜஸ்ட் வந்து டியூட்டிக்காக சேவை செய்யறது எப்ப அன்பு தொண்டு சேவை மாறும்? வேற அதுக்கு எப்படி அந்த டியூட்டி அந்த ஓகே சொல்லுங்க மாதாஜி. நாலேஜ் கிடைச்சோனியா பிரபு, விஞ்ஞான. ஓகே, இல்ல உங்க பதில் நீங்க சொல்லுங்க, பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாலேஜ் ஓகே. வேற நீங்க நிறைய ட்ரை பண்ணாதான் நீங்களும் இதை இன்வால்வ் இருந்தாதான் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். சொல்லுங்க வள்ளி மாதாஜி, சொல்லுங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த சேவை செய்யும் போது, சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நம்ம யாரும் அந்த சேவையை நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இல்லை, நம்மளாவே அது செய்யறதுக்கு முன் வருவோம். நம்மளே செய்யணும் அப்படின்ட்டுன்னு அந்த வாலண்டியரா நம்ம செய்வோம். நம்ம யாரும் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது இல்லை, இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்ட்டுன்னு. அவர் எப்படி திருப்திப்படுத்துறதுன்னு நம்ம யோசனை பண்ணி செய்வோம். கிருஷ்ணர் எப்படி திருப்திப்படுத்துறது. இது கொஞ்சம் டிஸ்டர்ப். ஓகே, தேங்க்யூ வள்ளி மாதாஜி, நீங்க சொன்னதை கேட்டேன். நம்மளுக்கு பிடிச்சதை செய்யறதோட விட்டுட்டு கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி செய்ய ஆரம்பிப்போம் பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது இங்க வந்து டியூட்டி சேவா எப்படி வந்து பகவான் சேவைக்கு வந்து என்னது பிடிச்ச மாதிரி சேவை செய்த ஆகும்னா, விஜய் ப்ரோ மைக் ஒன் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. சரி, அப்ப டியூட்டி சேவை எப்ப வந்து கிருஷ்ண சேவையாக கிருஷ்ணனுக்கு அன்பு துண்டா மாறும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே கிருஷ்ண பக்தியில ஜபம், சாண்டிங், அதாவது கீர்த்தனம் வந்து ஒழுங்கா வரணும்னா நம்பர் 1 வந்து என்னது? ஸ்ரவணம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்கிற பழக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றாங்க. இந்த 60வது ஸ்லோகத்துல இந்த 60வது ஸ்லோகம் வந்து என்னதுன்னா, ஆன்மீக சக்தியால் நிறைந்த பகவத் விஷயங்களை பக்தர்களின் சங்கத்தில் மட்டுமே முறையாக விவாதிக்க முடியும். டிவோட்டி அசோசியேஷன்ல தான் பகவான் பத்தி கம்ப்ளீட்டா பேச முடியும். நீங்க வெளியூர் நிறைய பேர் வந்து நிறைய கதைகள் வந்து பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, பகவான் கதைகள் பேசுவாங்க, அழகழகா பேசுவாங்க. ஆனா அது வந்து பக்த சங்கமா ஆகாது. டிவோட்டி சங்கத்துல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம், இந்த மாதிரி டிவோட்டி சங்கத்துல பேசும்போதுதான் பகவான் பத்தி தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். வெளியூர் பேசுறதுக்கும் நம்ம பக்தர்கள் பேசுறதுக்கும் 2த்துக்கும் ஒரே கதை தான், ஒரே ஸ்டோரி தான், ஒரே கேரக்டர் தான். ஆனா என்ன வித்தியாசம்? யார் சொல்ல முடியும்? டக்கு டக்கு டக்குங்க, என்ன வித்தியாசம்? வெளியூர் பேசுறது அதே கதை, அதே ஸ்டோரி, அதே கேரக்டர் தான், அதே தான் பேச போறாங்க, டிவோட்டி அதே பேச போறாங்க. ஆனா பக்தர்கள் பேசுறதுக்கும் வெளியூர் பேசுறதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு.
வாட் இஸ் த டிஃபரண்ட்? அவங்க பகுதிகமா பேசுவாங்க, நம்ம ஆன்மீகமா பேசுவாங்க. நோ 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 நோ, நம்ம தத்துவபூர்வமா பேசுவோம் பிரபு. எஸ், தத்துவம் only வந்து எங்க இருக்குன்னா, தேங்க்யூ மதி, ட்ரை பண்ணது 2 பேரும் தேங்க்யூ. தத்துவங்கள் வந்து எங்க கிடைக்கும்னா only டிவோட்டி மத்திய டிஸ்கஷன், பக்த சங்கங்கள் மட்டும்தான் தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். டிவோட்டி இல்லாதவங்க மத்தியில கதைகள் இருக்கும், ஸ்டோரி இருக்கும், ஆனா தத்துவங்கள் இருக்காது. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரி முக்கியமா, நம்மளுக்கு வந்து தத்துவம் முக்கியமான்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரி முக்கியம் தான், அந்த கதைகள் முக்கியம் தான், ஆனா அதை விட தத்துவங்கள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் தத்விதி பிரணை பார்த்தீங்கன்னா பரிப்பிரச்சன சேவையா உபகந்திதி ஞானம் ஞான தத்துவ தரிசனா தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தத்விதி பிரணை பார்த்தீங்கன்னா பரிப்பிரச்சன சேவையா உபகந்திதி ஞான தத்துவ தரிசனம், தத்துவத்தை உணர்ந்தவங்க கிட்டே தத்துவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அங்க நோட் சரித்திர சொல்ல, ஸ்டோரி சொல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தத்துவங்கள் அது எங்க நடக்கும்? only டிவோட்டி சங்கத்துல. அப்படி தத்துவம் தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? எஸ், ஜென்ம கர்மா சாமே தீபம் ஏவம் யோக தத்துவதா தத்துவ தேகம் புனர்ஜென்மம் நான் ஏதி மாமே சோ அர்ஜுனா. அர்ஜுனா, நீ வந்து எப்ப என்னோட தத்துவங்களை புரிஞ்சுக்கிறியோ அப்ப நீ இந்த உடலை விட்டு நீ பகவான் லோகத்துக்கு போயிட்டேன்னா, என் லோகத்துக்கு வந்துட்டேன்னா திருப்பி இந்த பூமிக்கு வர மாட்டேன். நேற்று வந்து என்னது பக்தி ராகவ சுவாமி மகாராஜ் வந்து இங்க வந்து கூலிங் வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, நாட் ஈஸி டு பேக் டு ஹோம் பேக் டு கோடை. ரொம்ப சாதாரண விஷயம் நினைச்சுக்கிறோம், சண்டை ஹரே கிருஷ்ணா போயிடலான்னு. நோ, நம்ம ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணா பகவான் லோகத்துக்கு போகலாம். இட்ஸ் வெரி வெரி ஈஸியான ப்ராசஸ் தான். பட் சோ மச் உழைப்பு போடணும், நம்ம சோ மச் உழைப்பு போடணும், சோ மச் எஃபர்ட் போடணும். இங்க சும்மா உட்காந்து நம்ம வந்து அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் போனை பார்த்துட்டு 1 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் சாமி கும்பிட்டு பகவான் கும்பிட்டு திருப்பியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சோசியலா இருந்துட்டு பகவான் கருணை கூட போய் சேர்ந்த முடியாது. இங்க வந்து நிறைய உழைப்பு தேவைப்படுது நம்மளுக்கு இங்க. பட் தட்ஸ் வை நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் இருந்தும் நம்ம ஸ்டீல் வந்து இக்னோரன்ஸ்ல நம்ம இருக்கிறோம், ஒரு அலட்சியத்தில் இருக்கும். நான் ஏற்கனவே வந்து பாகவதத்துல பேசியிருப்பேன் 5 வகையான தடைகள். சில மாதுரை கடம்பணி புஸ்தகத்தில இருந்து விஸ்வநாத் தாக்கூர் சொல்லியிருப்பாரு நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு பக்தியில. அதுல 10 இருக்கும். அதுல 10ல 2ஆ டிவைட் பண்ணி அதுல 5 வந்து என்னன்னா அது பேர் என்னமோ அது சமஸ்கிருத வரும். அதுல அது பேர் என்னது, முதல் வந்து என்னன்னா சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம் இல்ல, என்னது அலட்சியம். ஐ திங்க் லயா நினைக்கிறேன், லயா தான் நினைக்கிறேன் அது பேர் வரும். அலட்சியம். நம்ம கிருஷ்ண பக்தியில் சதா நமக்கு அலட்சியம். சட் சங்கம் ஒரு மகாராஜோ ஒரு சாதுவோ இல்ல ஏதோ வந்து போய் கலந்துக்கிறது கிடையாது. பக்தி மீது சீரியஸ்னஸ் கிடையாது. இதெல்லாம் எப்ப வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவாங்க, எப்ப கரெக்ட் ஆகும்? எப்ப நம்ம டிவோட்டி சங்கத்தை கண்டினியூஸா எடுக்கிறோமோ, எப்போ டிவோட்டி கூட அசோசியேட் பண்றோமோ, எப்போ வந்து சட் சங்கத்தை கலந்துக்கிறோமோ, அப்பதான் நம்மள கரெக்ட் பண்ண முடியும். நம்ம என்னன்னா நம்ம பாய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா பகவத்கீதையில நம்மள வந்து அகங்கா விமூடாத்மா சொல்றாரு. பிகாஸ் காரணம் என்னதுன்னா நம்ம சோ மச் இக்னோரன்ஸ்ல இருக்கோம். அதனால நம்ம விமூட ஆத்மா, முட்டாள் ஆத்மாக்கள் நம்ம. ஆனா அட் த சேம் டைம் ஏன் அகங்கார் விமூட ஆத்மா சொல்றாருன்னா பிகாஸ் வி நோ எவ்ரிதிங். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம தெரியாம இருக்கிறதுனால தான் அகங்கார் விமூட ஆத்மா. நம்ம சோ மச் அகங்காரம் இருக்கு. நம்மளுக்கு சாப்பிட வழி இல்லைன்னா கூட, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட அகங்காரம் விட்டு போகாது. சோ மச் அகங்காரம். ஐ வாண்ட் டு என்ஜாய், நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? அந்த மாதிரி நம்ம சோ மச் அகங்காரம் உள்ளுக்குள்ள இருக்கும். நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ஜாய் பண்றேன், உன் காசுல நான் சம்பாதிச்சேன், பகவான் கொடுக்குறாரு. சோ மச் அகங்காரம். தட்ஸ் வை இந்த அகங்காரம் எப்ப நம்மளை விட்டு போகும்? ஓன்லி டிவோட்டி அசோசியேஷன், பக்தி அசோசியேஷன். டிவோட்டி அசோசியேஷன்ல தான் அப்பதான் நம்ம ஆக்சுவல் வாட் இஸ் த கிருஷ்ண கான்சியஸ்னஸ். கிருஷ்ண உணவுனா என்னது, என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்திருக்கோங்க? கிருஷ்ண பக்திக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? ஆனா இப்ப கிருஷ்ண பக்தி இப்ப எப்படி ஓடுது இந்த காலகட்டத்துல? 2026 ஆயிடுச்சு, எப்படி ஓடி இருக்கு? அங்க பஞ்சாயத்து, இங்க பஞ்சாயத்து, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, இவங்க அங்க சொல்லிட்டாங்க, அங்க சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் ரியல் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். இது உண்மையான கிருஷ்ண கான்சியஸ்னஸ்? இதான் இதுக்கு உண்மையான கிருஷ்ண உணவா? நோ. நம்ம வந்து நம்மளோட ஆச்சரியங்கள் மூட நம்ம ஒன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. நம்ம ஒன்னும் நம்ம ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்களோட அசோசியேஷன் என்னது, அவங்க என்ன மூட்ல இருக்கிறாங்க? வைஷ்ணவ பாடல்கள் அவங்க மூட வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, அவங்களோட பாவத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, ஓன்லி நீங்க எங்க பார்க்கலாம்னா அவங்க சாஸ்திரம் அண்ட் அவங்க வைஷ்ணவ பாடல்களை பார்க்கலாம். நீங்க பக்திவந்த் தாக்கூர் பாடலாம் பாருங்க, நீங்க சில ஆச்சரிய பாடலாம் பாருங்க. ஐ எம் வெரி ஃபாலன் சோல், ரொம்ப கீழியான ஆத்மாக்கள். ஆனா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களை எப்பவுமே டவுன்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சை தூக்கி, ஏய் யூ நோ ஹூ ஆம் ஐ, நான் யாரும் தெரியுமா? அகங்காரம். சோ மச் அகங்காரம். அகங்காரத்தை அதிகமா இருக்கும் போது நம்மளுக்கு அசோசியேஷன் கிடைக்காது. நான் ஏன் இவங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு, நான் ஏன் இங்க உட்காந்து போய் கேட்டுக்கிட்டேன், நான் ஏன் இங்க போய் கேட்டுக்கிட்டேன்? தென் சோ மச் அகங்காரம் இருக்கும் போது தென் ஹவு கிருஷ்ணா வில் ஹெல்ப்? எப்படி கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவாரு? கேன் நாட்.
தென் நம்ம சொன்ன பரமாத்மா உள்ளுக்குள்ள இருக்குது நமக்கு புரியாது. ஏன் புரியாது? நம்ம ஆங்காரம் இருக்கும் போது நம்ம அசோசியேஷன் பண்ண மாட்டோம். அசோசியேஷன் பண்ணலன்னா நம்ம பக்தியை ஒழுங்கா செய்ய மாட்டோம். பக்தியை ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். பக்தியை ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? அந்த டியூட்டி சேவா, அந்த கடமைக்கு செய்யற சேவைகள், அந்த கடமைக்கு செய்யற சேவைகள் மேல மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த கடமைக்கு செய்யற சேவை அன்பு சேவையை மாறாது. தட் இஸ் அவர் ரியல் ப்ராப்ளம். பிரபு நான் சாண்டிங் பண்றேன், கிருஷ்ண பக்தியில இருக்க, எனக்கு பிடிக்கல பிரபு, எனக்கு வேணாம் பிரபு அப்படின்னு ஏன் வருதுன்னா கிருஷ்ண பக்தி டேஸ்ட் இல்ல. நீங்க பாருங்க இந்த ஸ்லோகத்துல பொருள் இல்லையா, பிரபா சொல்றாரு இந்த 60வது ஸ்லோகத்துல பொப்பர்ல என்ன சொல்றாருன்னா, பக்தியின் செயல்களில் ஒருவன் முன்னேற்றம் பெறும்போது, நல்ல ஞாபகம், பக்தியில ஒருத்தன் முன்னேற்றம் பெறானா வழிமுறையானது, அதோட வழிமுறை என்ன சொல்லுவாங்க? வழிமுறை மீன்ஸ் வந்து அதோடைய வழிமுறை என்ன சொல்லுவாங்க? ரூல்ஸா பிரபு? ஹரிபுரோ ரூல்ஸா? வாட் இஸ் வழிமுறை பிரபு? ரூல்ஸா? ப்ராசஸ். ப்ராசஸ். ஓகே, தேங்க்யூ. ப்ராசஸ். வழிமுறையானது மென்மேலும் தெளிவு பெற்று அதிக ஊக்கத்தை அளிக்கின்றது. ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றி இந்த ஆன்மீக ஊக்கத்தினை ஒருவன் அடையாவிடில் முன்னேற்றம் அடைவது சாத்தியமல்ல. நம்ம பக்தியில முன்னேறினா முதல் விஷயம் பாருங்க, பிரபா அழகா சொல்லிக்க. அதனால தட்ஸ் வை ஸ்ரீமன் குரு சொல்லுவாரு, எவ்ரிதிங் பிரபா ஆல்ரெடி கிவன். அவர் எல்லாத்தையும் கொடுத்து போயிட்டாரு. ஸ்ரீல பிரபா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து போயிட்டாரு. பட் we have to explain. அது வந்து நம்ம வந்து எப்படின்னா, பிரபா எல்லாத்துலயும் பிரபா ஆல்ரெடி கிஃப்ட் சீட், அது விதை கொடுத்து போயிட்டாரு. ஒரு இடத்துல விதை கொடுத்து போயிட்டாரு. as a follower நம்ம வந்து பிரபா ஃபாலோ பண்றோம். நம்ம அதை வந்து ஒவ்வொரு விதையும் நம்ம வந்து மரம் மாதிரி நம்ம இருக்கு. ஒவ்வொரு விதையும் ஆலமரம் மாதிரி அவ்வளோ விஷயம், ஒரு இதுல விஷயம் நிறைய இருக்கு. தட்ஸ் வை நமக்கு நிறைய டிஸ்கஷன் தேவைப்படும், நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பிரபு ஏன் பிரபு ரொம்ப ஸ்லோவா கிளாஸ் போகுது, ஏன் ஒரு ஸ்லோகம் போறீங்க? நீங்க நினைச்ச டக்குன்னு ஒரு இதுல நீங்க டக்குக்கு 4-10 ஸ்லோகம் 6 ஸ்லோகம் போலாம். போய் யாருக்கு என்ன நன்மை இருக்கு? இவ உதாரணம் வச்சுக்க, நான் இன்னைக்கு உதாரணத்துக்கு 15 ஸ்லோகம் போறேன், போக முடியாது இல்ல, நான் பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கலாம். யாருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? யாருக்கும் ஒரு நன்மை கிடைக்காது. ஜஸ்ட் ஸ்லோகம் படிச்சு அந்த அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படியே அந்த கிளி வந்து படிக்கல, கிளி சொல்லி கொடுத்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி படிச்சுட்டு போக வேண்டியதான். ஒரு பெனிஃபிட் இருக்கும். தட்ஸ் வை we need the explanation. Explanation very very important. அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த சாது சாஸ்திரா குரு. அவங்க சொல்றதை நம்ம ரிப்பீட் பண்ணோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பக்தியில் செயல்களின் ஒருவன் முன்னேற்றம் பெறும்போது, ஒருத்தவங்க வந்து பக்தியில வந்து இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னா, வாட் த சிம்டம், வாட் த ப்ராசஸ், அது சொல்றாரு பாருங்க, மென்மேலும் தெளிவு பெற்று அதிக ஊக்கத்தை அளிக்கின்றது. திஸ் மீன்ஸ் என்னதுன்னா, பக்தியில ஒருத்தவங்க வந்து முன்னேறாங்கன்னா அவங்களுக்கு முதல் சிம்டம் வந்து என்னதுன்னா, அவங்க உற்சாகமாக இருப்பாங்க, என்தூசியமா இருப்பாங்க. தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் சிம்டம். ஹரி நீங்க இருக்கீங்களா? ஜஸ்ட் ரைட் டவுன், உங்க நோட்ஸ்ல எழுதிச்சீங்க, எல்லாரும் எழுதிச்சுங்க. பக்தியில நம்ம வந்து உருப்படுறோம், நம்ம உண்மையிலே ஆகுறோம், நம்ம நல்லா வந்து இருக்கோம், நல்லா ஏதோ கொஞ்சம் நல்லா உருப்படியா வந்து இருக்கோம்னா, அதுக்கு முதல் சிம்டம் நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில, நம்மளுக்கு பகவான் பக்தியில என்தூசியம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். இங்க இருக்கு. அதாவது உபதேசம் அமிர்தத்திலையும் சில ரூப கோஸ்வாமி பார்த்தும் அவதான் சொல்லியிருக்காரு, உற்சாக நிச்சய தைரிய ததா பிரவர்த்தனா. தட்ஸ் மீன் வந்து என்னது, கிருஷ்ண பக்தியில ஒருத்த வந்து நம்ம பக்தியில நம்ம உருப்படுறோம், நம்ம நல்லபடியாக வரோம், நம்ம நல்லா வந்து இருக்கோம், நல்ல பக்தியில நல்லாதான் கரெக்டா வந்து இருக்கோம்னா என்ன சிம்டம்னா உற்சாகம், என்தூசியம். அப்ப எங்க வந்து அசோசியேஷன் நடக்குது, எங்க கிளாஸ் நடக்குது, எங்க ஒரு சன்னியாசி வராங்க, எங்க வந்து சேவைகள் இருக்கும், அதை ஒலிண்டியரா கேட்டு நம்ம செய்த ஒலிண்டியரா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது. ஆரம்பத்துல வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம செய்யறோம், அவங்க சொல்லுவாங்க செய்யறோம். டெம்பிள் பிரசிடென்ட் சொல்றாரு, இல்லைன்னா டியூட்டி சேவை போடுறவங்க அவங்க நம்ம சொல்றாங்க, நம்ம செய்யறோம். ஆனா போக போக உற்சாகம்னா என்ன அர்த்தம்? உற்சாகம் என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாட் தி என்தூசியம், வாட் தி மீனிங் ஆஃப் என்தூசியம்? சொல்லுங்க பிரபு. எக்ஸைட்டட் ஆகுறதா? ஓகே, பட் 50-50 பிரபு. தேங்க்யூ. அடுத்து யார் சொல்றாங்க? உற்சாகம்னா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். முத பிரபு ஆர்வமா இருக்கிறது. ஆர்வமா இருக்குது.
ஓகே. பட் வந்து ஒரு 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 சரி ஓகே ஆர்வமா இருக்குது. பட் எப்படி நான் எதிர்பார்க்கிறேன்னா, உற்சாகம் வந்து சரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு உதாரணம் வேணாம். சரி ஆர்வமா இருக்குது. ஓகே. வேற 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 உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம். உற்சாகம் வேற. உற்சாகம் என்னது? இப்ப பக்தியில நம்மளுக்கு முதல் சிம்டம் வந்து நல்லா நம்ம பக்தி பண்றோம்னா உற்சாகம் வரும். அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? உற்சாகம் நம்மளுக்கு வருதுன்னா நம்ம அது எப்படி வரும் நம்மளுக்கு? சொல்லுங்க பிரபு. பிரபு நம்ம நிறைய நிறைய படிக்கிறது, நிறைய சேவை செய்யறது, நம்மளே நம்ம ஆஃபர் பண்ணி நம்மளே சேவை செய்யறது கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணரை பத்தி நம்ம படிக்கிறது, இந்த பக்தி சங்கத்துல போய் நம்ம போய் கலந்துக்கிறது, கீர்த்தன்ல கலந்துக்கிறது, ரத இதுக்கெல்லாம் போய் கலந்துக்கிறது. எஸ், குட் குட் பிரபு, வெரி குட். அதாவது சொல்லுங்க மதுஜி. அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும், வேற என்ன சேவை செய்யலாம் அப்படின்னு ஒருத்தவங்க அந்த அதுல ஈடுபடுறவங்ககிட்ட கேக்குறது, அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது, அதுதான் உற்சாகம் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மதி, தேங்க்யூ. அதாவது இந்த குரூப்ல என்னன்னா பேசுறவங்களே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க யாரெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மைக்கை திறந்து உங்க விரலை எடுத்து இந்த மைக்கில் அமுக்குனீங்கன்னா அது ஓன் ஆயிரும். நீங்களும் பேசலாம். மனசுல நான் சொல்ல நினைக்கிறேன், வேணாம் அப்படின்னு வேணாம். எது சொன்னாலும் நான் ராஜீவன் ஏச மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். நம்ம டிஸ்கஸ் தான் பண்றோம். நல்லதோ ரைட்டோ ராங்கோ நீங்க ட்ரை பண்ணாதான், நீங்க ஓப்பனா பாவனாதான், நீங்களும் டிஸ்கஷன்ல வந்தாதான் நீங்களும் புரிஞ்சுக்க முடியும். நீங்க நான் ஒண்ணு பேசுறேன் நீங்க கேட்கறீங்கன்னா அது வந்து எப்படின்னா லெக்சர் மாதிரி ஆயிரும். ஓகேவா? லெக்சர் பேசும்போது நம்ம வந்து தூக்கம் வரும். நம்ம டிஸ்கஷன் பண்றோம் நம்ம. ஓகேவா? அதனால வந்து யார் தயக்கப்படாதீங்க. ஓகே, இங்க வந்து உற்சாகம்னா வந்து என்னதுன்னா, ஓகே எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. ஆனா இதுல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். வாலண்டியரா சர்வீஸ்க்கு நம்ம வருது. வாலண்டியர் என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல என்ன சொல்றது? வாலண்டியர் என்ன சொல்றது? யாரும் ஞாபகம் இருக்கா? வாலண்டியர் தனிச்சையாகனா அவங்களே வந்து இன்வால்வோட இது செய்யலாமா, அது செய்யலாமா, நம்ம செய்யலாமா, இதுதான் வந்து உற்சாகம். ஒண்ணு வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருது, நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம எப்படிலாம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம உற்சாகமா நம்மளே யோசிக்கிறது. கிருஷ்ண பக்தியில புரோபாதற்காக இந்த இயக்கத்துக்காக நம்மளால என்ன செய்ய முடியும், என்ன உதவி செய்ய முடியும். நம்மளால இப்ப என்ன செய்ய முடியுது? பிரச்சனை மட்டும் தான் செய்ய முடியுது. அது தவிர்த்து மத்த எல்லாத்தையும் தவிர்த்து பிரச்சனை நல்லா செய்யறோம் நம்ம. அது தவிர்த்து எதுவுமே நம்ம செய்யறது இல்லை. பகவானுக்கு இந்த இயக்கத்துக்கு நம்ம வந்து நல்ல பேரு வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதாவது நம்மளுக்கு வந்து இந்த இயக்கத்துக்கு நம்ம நல்ல பேர் கொண்டு வரலாம் கூட பிரச்சனை இல்லை. இந்த இயக்கத்துக்கு நம்ம கெட்ட பேர் கொண்டு வராம இருந்தாலே போதும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உற்சாகம் அது வந்து முதல் சிம்டம். ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றி இந்த ஆன்மீக ஊக்கத்தினை ஒருவன் அடையாவிடில் முன்னேற்றம் அடைவது சாத்தியமில்லை. இந்த உற்சாகம் எப்ப வரும்? இந்த உற்சாகம் எப்ப வரும்னா ஆன்மீக குரு உபதேசங்களை பின்பற்றி, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட, ஆன்மீக குருவோட, சாது குரு வைஷ்ணவர்களுடைய அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நம்ம தான் லெஜெண்ட் இருப்பாங்க. லெஜெண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமானவங்க லெஜெண்ட் சொல்லுவாங்க. நம்ம தான் வந்து என்ன, அது நம்ம அல்ட்ரா லெஜெண்ட். அதாவது புரோபாதர் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, ஆனா ஆச்சாரம் சொல்லியிருப்பாங்க. அது ஆச்சாரம் சொன்னதை அவரு சொன்ன வார்த்தையை வச்சு அவருக்கே நம்ம வந்து ரிப்பீட் அடிப்போம். நம்ம இல்ல அவர் இப்படிதான் சொன்னாரு, அது அப்படியே சொன்னாரு சொல்லி இந்த மாதிரி ஓடி இருக்கு நம்ம கிருஷ்ண பக்தி இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு. தட்ஸ் வை நம்ம வந்து தட்ஸ் சிம்பிள் ஹார்ட். எப்ப நம்மளுக்கு வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா குருவோட கட்டளை எப்ப நம்ம பின்பற்ற முடியும்னா, நானே ஆன்சர் சொல்லிட்டேன் முதல், இல்லைன்னா நான் கேள்வி நினைச்சேன். எப்ப நம்ம வந்து மனசு வந்து இது சிம்பிள் ஹார்ட் வந்து எப்ப சிம்பிளா இருக்கும். சிம்பிள் ஹார்ட்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு வகையான கபடத்தனம் இல்லாம இருக்கும். தென் நம்ம வந்து கிருஷ்ணருடைய ஆன்மீக குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்மளுக்கு சோ மாச் கபடத்தனம் மீன்ஸ் டூப்ளிசிட்டி. அங்க டூப்ளிசிட்டி, இங்க டூப்ளிசிட்டி, எல்லாத்துலயும் நம்ம டூப்ளிசிட்டி, சோ மாச் டூப்ளிசிட்டி. அது என்ன ஆகும்னா, குருவோடைய கட்டளைய அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அந்த குருவோட கட்டளையில, ஒரு ஆச்சாரிய கட்டளையில எது ஃபேவரபிளா இருக்கோ, எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் வேணாம்னு சொல்றது. தட்ஸ் டூப்ளிசிட்டி. இந்த மாதிரி குருவோடைய சாதுகளோட கட்டளையை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அவங்களோட கட்டளைகளை வந்து நம்ம சரியா ஃபாலோ பண்ண இருந்தா நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில உற்சாகம் வராது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, எனவே அந்த உபதேசங்களை நிறைவேற்றுவதற்கான
ருசியின் வளர்ச்சியே ஒருவன் பக்தி தொண்டிற்கான பரிசோதனையாகும். எஸ், தென் நமக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். நம்ம டெஸ்ட்னா வந்து கிருஷ்ணர் பகவான் ஆச்சாரியர்கள் நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க. என்ன டெஸ்ட் வைப்பாங்க? நம்ம இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நம்ம நடக்கிற நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி நிறைய சோதனைகள் வருது, நிறைய வகையான டெஸ்ட் நமக்கு நடந்துட்டே இருக்கு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு வகையான நம்மளுக்கு பரீட்சை நடந்துகிட்டே இருக்கு. கிருஷ்ணர் பகவான் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த பரீட்சையில பாஸ் பண்றது எதை வச்சு நம்ம பாஸ் பண்ண முடியும்? கிருஷ்ணரோட பரீட்சையில நம்ம எதை வச்சு பாஸ் பண்ண முடியும்? அங்க என்ன வேணும் நம்மளுக்கு? Faith, Prabhu. Faith, okay. Yes, Nayamaji? Shraddha. Shraddha, okay. Faith, Shraddha is also same. Okay, but அது ஓகே தான், நல்ல பதில் தான். பட் நீட் சம் மோர், இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேல. நேர்மையா பிரபு? நேர்மை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஓகே, நேர்மை ஓகே தான். பட் வந்து இன்னொரு ஆன்சர் இருக்கு. சரணாகதி. சரணாகதி ஓகே. எப்படி மதியம் எல்லாமே ஒண்ணு சொல்றீங்க? ஓகே, வெரி குட் வெரி குட். பட் வந்து இன்னொன்னு விஷயம் என்னது? நம்பிக்கை சொல்லிட்டாங்க. நம்பிக்கை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு இங்க ரொம்ப தேவைப்படுது. வாட் இஸ் தட்? தத்துவ ஞானம். ஓகே, பட் நானே சொல்லிடுறேனே, இங்க பிரபு அழகா அந்த பேப்பர்ல கொடுத்திருக்காரு. அந்த உபதேசங்களை நிறைவேற்றுவதற்கான ருசி வளர்ச்சியை ஒருவனது பக்தி தொண்டுக்கான பரிசோதனையாகும். நம்மளுக்கு மாயா நம்மள ஒரு வாட்டி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லையா? நல்லா ஞாபகம், மாயா என்பது இந்த பௌதிக சக்தி. அது நம்ம கிருஷ்ண பக்தியில போக 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 நம்ம வந்து ஒழுங்கா இருக்கிறோமா இல்லையா சொல்லி இந்த மாயா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். மாயா நம்மள டெஸ்ட் பண்ற இடம் வந்து எங்க இருக்கு சொல்லுங்க? யார் சொல்ல முடியும்? மாயா நம்மள டெஸ்ட் பண்ற அந்த பிளேஸ் எங்க, இடம் எங்க? எஸ், மனசு. வேற எங்க மாயா காதுக்குள்ள வந்து டெஸ்ட் பண்ணுது, மாயா வந்து கழுத்து கீழே டெஸ்ட் பண்ணுது, மாயா வந்து எங்க நம்ம காலுக்கு வந்து நின்றுடு கால் பிடிச்சி இழுக்குது போயிருவோ, அது வேற, அது மாயா இல்ல. ஓகேவா? மாயா டெஸ்ட் பண்ற பிளேஸ், மாயா நம்மள டெஸ்ட் நம்மள பரீட்சை பண்ற இடம் வந்தீங்கன்னா மனது. இதே மனசுல இன்னொரு ஆள் இருக்காரு. யாரு இருக்கா? இந்த மனசுல இன்னொரு நபரும் இருக்காரு. யாரு அது? பரமாத்மா இருக்கிறாரு. எஸ், நினைச்சு பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க. மாயா வந்து அது அட்டாக் பண்ற இடம் வந்து பாருங்க. பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா எல்லா இடத்துல இருக்காரு. ஆனா எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள்ல ஹியூமன் பீயிங்ல எதத்துல பகவான் இருக்கிறாரு. ஓகேவா? ஆனா மாயா வந்து பாருங்க, எங்க பகவான் இருக்கிறாரோ அந்த இடத்துல மாயா அங்கதான் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றாங்க. அதனால மாயா காதுல டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம், கண்ணுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம், வாய்க்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். மாயா இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்றாங்க. காரணம் என்னது? ஏன் நம்ம எதை சூஸ் பண்ணி ஏன் டிஸ்டர்ப் பண்றாங்க? மனசு சூஸ் பண்ணி ஏன் டிஸ்டர்ப் பண்றாங்க? காரணம் என்ன? ஸ்பீடா பதில் சொல்லணும். பரமாத்மா பக்கத்துல இருக்கிறதுனால ப்ரோ. பரமாத்மா பக்கத்துல இருக்கிறதுனாலயா? சரி, ஆக்சுவலி வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம மனதுல நினைச்சு பாருங்க. ஓகே, உதாரணத்துக்கு இந்த ஒரு ஹால் இருக்கு. ஓகேவா? இந்த ஹால் இருக்கு. இந்த ஹால்ல ரெண்டு விஷயம் தான் இருக்க முடியும். ஒண்ணு வெளிச்சம், ஒண்ணுன்னு இருட்டு. இது தவிர்த்து வந்து வேற எதுவும் இருக்க முடியாது. ஒண்ணு இருந்தா வெளிச்சமா இருக்கணும், இல்லைன்னா இருட்டா இருக்கணும். இப்ப வெளிச்சமா இருக்கு, இந்த வெளிச்சம் இல்லைன்னா இருட்டா இருக்கும். அதே போலதான் மாயா இஸ் த அந்தகார். மாயா அந்தகாரம்னா மாயா வந்து இருட்டுக்கு சமம், பகவான் வெளிச்சத்துக்கு சமம். அப்போ பகவான் இருதயத்துல பரமாத்மா உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு, பகவான் நினைக்கிறதுக்கு, பகவான் உள்ளுக்குள்ள இருதயத்துல வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா அங்க மாயா வந்து இருந்துடும். அதனாலதான் மாயாவுடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருதயத்துல இருக்கும் எப்பவுமே. அங்க பகவான் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா மாயா நம்ம அட்டாக் பண்ணிடும். அப்ப அந்த ஒவ்வொரு டெஸ்டும் ஒரு பரீட்சையும் நம்மளுக்கு மாயா நம்ம வைக்கும் போது அங்க பகவான் நம்மளுக்கு வந்து இன்டைரக்டா நம்ம சோதிக்கிறாரு. மறைமுகமா நம்ம மாயா மூலியமா சோதிக்கிறாரு. இவன் உண்மையிலேயே பக்தனா, இதை டூப்ளிகேட்டா, இல்ல என் மூலியம் நடிக்கிறானா, இல்ல எல்லாரும் நடிக்கிறானா, இல்ல உண்மையிலேயே அவன் வந்து சீரியஸா இருக்கிறானா, இல்ல உண்மையிலேயே வந்து கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் பக்தியில முன்னேற பாடு போறானா அப்படின்னு சொல்லி சில
நம்மளைய மைண்டை வந்து நம்ம மூளைய மனசை கலங்கடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்ன காட்டுவாரு, சில இடத்துக்கு போக சொல்லுவாரு, சில விஷயங்களை செய்யக்கூடாத விஷயம் செய்ய சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப இங்க பிரபா சொல்ற மாதிரி அந்த உபதேசங்களை நிறைவேற்றுவதற்கான ருசி எப்ப நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில டேஸ்ட் அதிகமாகுதோ நம்மளுக்கு நம்மளோட டேஸ்ட் வந்து தாழ்ந்த இடத்துக்கு போகாது, மாயா கிட்ட போகாது. நம்மளோட டேஸ்ட் நம்மளுடைய ருசி வந்து அதிகமாக 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 ஸ்பிரிச்சுவல் அதிகமாகும் போது நம்மளுக்கு இந்த மாயா கிட்ட இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வராது, நம்ம மைண்ட் போகாது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து மனசு வந்து தடுமாற்றமா இருக்கு, ஆனா நம்ம கிருஷ்ண பக்தி பண்றோம், மனசுல வந்து மாயா வந்து அட்டாக் பண்ணிருக்குன்னா நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண 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 பகவான் கிட்ட பிரேயர் பண்ணும் போது நம்ம பகவான் கிட்ட மெர்சி கேட்க நம்மளுடைய சின்சியர், நம்ம சொன்னல எப்பவுமே அந்த நேர்மை, அந்த சின்சியரிட்டி, அந்த அந்த ஒலிண்டியரான சேவை செய்யற இந்த மாதிரி கொஞ்சம் நேர்மையா நம்ம இருந்தோமே ஆனால் பகவானுக்கு நம்ம பகவான் சொல்றதை விட ஆன்மீக குரு நம்மளுக்கு அந்த பவர் கொடுப்பாரு. அந்த பவருக்கு பேர் தான் வந்து என்னது, யார் சொல்ல முடியும்? அந்த பவருக்கு பேர் என்னது, யார் சொல்ல முடியும்? என்ன பவர் கொடுப்பாரு? உற்சாகமா பிரபு? உற்சாகம். ஓகே, அது ஒரு பேர் இருக்கு, கிருபா பலா. கிருபா பலனா ஆன்மீக சக்தி கொடுப்பாரு, கருணை சக்தி கொடுப்பாரு. கருணா வந்து பலம்னா சக்தியா? கிருபா பலா, கிருப்பானா கருணை, அந்த ஆன்மீக கருணையை கொடுப்பாரு. அந்த கருணை கிடைக்கும் போது அந்த அந்த ஆன்மீக சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உற்சாகமா நம்ம இருப்போம். நம்ம தட்ஸ் த ப்ரோசஸ், இதுதான் அந்த ப்ரோசஸ். அப்ப எப்ப நம்ம வந்து ஒரு ஆச்சாரியர்கள், இதுக்கு மெயின் விஷயம் வந்து என்னது, சட்சங்கம். சட்சங்கத்துல சும்மா நானும் கிளாஸுக்கு வரேன், நானும் உட்காந்துட்டு போறேன். நிறைய இடத்துல என்ன விஷயம் நடக்குது, நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஒரு இடத்துல கிளாஸ் நடக்கும் போது, ஒரு இடத்துல ஒரு சட்சங்கம் நடக்கும் போது, சப்போஸ் நம்மள கொஞ்சம் பிஸியான இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஓகே, ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சரி, ஓகே. கிளாஸ்ல உட்காரதே இல்லை, இங்க நடக்குது, அங்க போறது, இங்க போறது, போனை பாக்குறது, அங்க திரும்புறது, இங்க கதை அடிக்கிறது, அங்க பாக்குறது, கவனம் செலுத்துறது, இது எல்லாமே சட்சங்கத்தில் நம்ம செய்யக்கூடிய அபராதங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதாவது மச்சித்தா மத்கதா பிராணா போதியந்தி பரஸ்பரம். என்னோட பக்தர்கள் என்னை பத்தி பேசுறாங்க, என்னை பத்தி பேசும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா அடைகிறாங்க. துச்சந்திச்சா ரமந்திச்சா, அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க சொல்றாரு. அவங்க பகவான் சத்சங்கம் நடக்கும்போது அங்க சாட்சா பகவான் அங்க இருக்கிறாரு. பகவான் அங்க இருக்கும் போது நம்ம கவனத்தை வந்து நம்ம வந்து வேற இடத்துல செதறும் போது, கவனம் குறைவாக இருக்கும் போது, அலட்சியப்படுத்தும் போது, இது ஆல் த அபராதம். அந்த அபராதம் என்ன பண்ணும், நம்மளோட சத்சங்கத்துல நம்ம ஒழுங்கா வந்து நம்மள இருக்க விடாது. ஏன்னா அடுத்த சத்சங்கத்துல நம்மளுக்கு நம்பிக்கை வராம ஆக்கும். சத்சங்கம் இல்லை என்றால், டிவோட் எஜுகேஷன் இல்லை என்றால், உங்களுக்கு டிவோட் எஜுகேஷன் இல்லைன்னா தென் நம்மளோட பக்தி will slowly going to doom. எல்லாம் வந்து நம்ம அப்படியே பாதாளத்துல போய் டும்னு விழுந்துடும், முடிச்சு, அவ்வளவுதான், கீழே போய் விழுந்துரும். சத்சங்கம் இல்லைன்னா, பக்தர் சங்கம் இல்லைன்னா நம்ம பக்தி வந்து கன்ஃபார்மா நான் எழுதி கொடுக்குற வச்சுக்கோங்க, நான் சொல்லல, ஆதி சொல்றாங்க, பக்தி வந்து மொத்தமா காலியாயிரும். ஒரு பைசா கூட மிச்சம் எல்லாம் அப்படியே காணா போய் திருப்பி நம்ம எந்த சாக்கடையில நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதே காரியத்தை நம்ம செய்ய போயிரும். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்மையில் நடந்த ஒரு உண்மையிலே நடந்த ஒரு உண்மையான விஷயம் நான் சொல்றேன், ஓகேவா? ஒரு பக்தர் அவங்க ஒரு குரு கிட்ட வந்து தீட்சை வாங்கி நல்ல சேவையெல்லாம் செஞ்சிருந்தாங்க. நல்ல சேவைகள், நல்லபடியாக உற்சாகமாக அவங்க குழந்தைகளை எல்லாத்தையும் வந்து நல்ல சேவைகள் செஞ்சிருந்தாங்க. பட் காலப்போக்கம் என்ன ஆச்சு, கிருஷ்ண பக்தியில பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். கிருஷ்ண பக்தியில பல ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும். ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்கவே முடியாது. நம்ம வந்து வெளியில எவ்வளவு துன்பத்தை பார்த்தாலும் தாங்கிக்கிறோம், கம்பெனில எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறோம், பிசினஸ்ல எவ்வளவு தோல்வி வந்தாலும் தாங்கிக்கிறோம், வீட்டை சுத்தி எவ்வளவு பிரச்சனை தாங்கிக்கிறோம். ஆனா கிருஷ்ண பக்தி பிரச்சனை வந்தா மட்டும் விட்டுட்டு ஓடிடும் நம்ம. பட் கிருஷ்ண பக்தியிலும் பிரச்சனை இருக்கும், நம்ம அதை சமாளிச்சு நம்ம வரணும். டிட்டர்மினேஷன், உறுதி நமக்கு ரொம்ப முக்கியம். பட் அவங்க என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து கிருஷ்ண பக்தியை செய்தாங்க. பிறகு வந்து ஸ்லோலி கொஞ்சம் பிரச்சனை ஆகும் போது, கொஞ்சம் எனக்கு இங்க சரியா வரல, நான் வேற இடத்துக்கு போய் எக்ஸ்பிரஷன் பண்றேன் செஞ்சாங்க. சரி, ஓகே, வேற இடத்துக்கு போய் எக்ஸ்பிரஷன் பண்ணுங்க, வேற சென்டருக்கு போறீங்க, ஓகே, இது நெவர் மைண்ட். நீங்க எங்கேயாச்சும் இருந்தாலும்
எங்க இருந்தாலும் கிருஷ்ண பக்தி இருக்கும். அதான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் என்ன ஆச்சு, அங்க போயும் அவங்க வந்து சேவிஸ் செய்யறது இல்ல. செஞ்சாங்க, அப்புறம் சேவிஸ் வந்து விட்டுட்டாங்க. எனக்கு முடியல, நான் செய்ய முடியாது, அதுமாதிரி செஞ்சு செஞ்சு அதையும் விட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்க காமன் கோலா, நீங்க டெம்பிளுக்கு வாங்க, கிளாஸ் கேளுங்க, போங்க. அப்ப அதுக்கும் வந்து பல காரணங்கள், அதுக்கும் வரதில்லை. இந்த மாதிரி என்ன ஆச்சு, எந்த வகையான கனெக்ஷன் இல்லாம, எந்த வகையான சட் சங்கத்துல கலந்துக்காம, எந்த வகையான சேவிஸும் இல்லாம அந்த டிவோட்டி ஹரிநாம தீட்சை எடுத்துவங்க, முதல் இனிஷியேஷன் எடுத்துவங்க. அது மட்டும் இல்லாம 2வது இனிஷியேஷன் எடுத்துவங்க, பிராமின் இனிஷியேஷன் எடுத்துவங்க. பட் எந்த வகையான அசோசியேஷன் இல்லாம போய் பிறகு அவங்க வந்து ஒரு அவங்க நண்பர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் திருப்பி அதிகமாகி அவங்க வந்து திருப்பி வந்து தேவர்களோட வழிபாட்டுல போய், தேவர் வழிபாட்டா அது வந்து தவறு கூட கிடையாது. பட் கிருஷ்ண பக்தியில நம்ம இனிஷியேஷன் வாங்கி திருப்பி அந்த திருப்பி நம்ம பேக் போறது அது தவறு. ஏன்னா ஒரு ஆன்மீக குருவை நம்ம எடுத்து நம்ம வந்து இதெல்லாம் திருப்பி அந்த தவறு செய்யும் போது அது வந்து அந்த ஆன்மீக குருவோடைய மனசை பாதிக்கும், நம்மளோட பக்தி வந்து ரொம்ப பாதிக்கும். சரி, அவங்க தேவர் வழிபாட்டு போனாங்க, சரி அது கூட பரவாயில்ல. திருப்பியும் வந்து உணவு பழக்க முறைகள், சாப்பாடு, ஃபுட்டு வந்து திருப்பியும் வந்து சிக்கனு, மட்டனு எல்லாமே திருப்பியும் பழையமொழிய ஆரம்பிச்சு திருப்பி அவங்க பழையமொழிய போய் இப்ப அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, பிரபு நான் பழையமொழி நார்மலா வந்துட்டேன் பிரபு. இஸ் நாட் நார்மல், இஸ் அப்நார்மல். அது வந்து சொன்னது அது சரியான பாதை கிடையாது. அது நம்ம திருப்பி தவறான பாதையில போயிருக்கும். எந்திர ரூடானி மாயையா, பகவத்கீதை பகவான் சொல்றாரு. பகவான் வந்து இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாயாவோடைய பாடி, இந்த உடம்பு வந்து மாயாக்கு பட்டுன்னு ரொம்ப சீக்கிரத்துல மாயாவுடைய அட்டாச்மெண்ட்ல வந்துடும். அப்ப அதனாலதான் நம்ம வி நீட் சட் சங்கம். அந்த டிவோட்டி என்ன ஆயிட்டாங்க, திருப்பி வந்து பழைய எங்க வந்து எந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு வந்தாங்களோ திருப்பி அதே இடத்துல போய் மாட்டிட்டாங்க. சாரி டு சே, ஸ்ரீமன் கருட மகாராஜ் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. அதாவது ஒரு குருவை நம்ம எடுக்கும் போது அந்த குரு நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை எல்லாத்தையும் கிழுவி நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம வாமிட் எடுத்துறோம். நம்ம அதாவது வாமிட்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லா வகையான வாமிட் வாங்கி எடுத்துறோம். நம்ம எல்லா வகையான பழைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து குரு நம்ம சுத்தப்படுத்தி நம்மள எல்லாத்தையும் வாமிட் எடுக்க வச்சிடறாரு. ஆனா நம்ம இந்த குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன், குருவோட கட்டளைகள் இதெல்லாம் சரியா பின்பற்றாம நம்ம திருப்பியும் வந்து பழைய பாதை போகும்போது நம்ம ரொம்ப பெருசா நினைச்சுக்கோம், அப்பா இது கிருஷ்ண பத்தி ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, நான் திருப்பி பழையமே வந்துட்டேன், என்னமோ நம்ம வாழ்க்கையில சாதிச்சுமே நம்ம நினைச்சுக்கிறோம். நோ, அது மகாராஜ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எடுத்த வாமிட்டை நம்மளே திருப்பியும் வந்து அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கு சமம். நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்கு, இந்த மாதிரி எனிமல் தான் அதோடைய அந்த ஸ்டூல் மலத்தை அதுங்களே சாப்பிடும். இது நம்மளே வந்து அந்த அசிங்கத்தை நம்மளே சாப்பிடுறதுக்கு சமம். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா தட்ஸ் வை மாயா இஸ் வெரி 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 ஸ்ட்ராங். ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், கொஞ்ச நேரத்துல மனசை வந்து உங்களுக்கு அப்படியே நீங்க பகவானுக்கு அப்படியே நீங்க வில்லனா மாத்திரும், அப்படியே கொஞ்சம் எளிமையா மாத்திரும் நம்மளைய. தட்ஸ் வை வி நீட் சத்சங்க. அத்தகைய சங்கத்தில் பாருங்க, முதல் லைனுக்கு தான் கிளாஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் அடுத்த லைன்ல போல. முதல்ல என்ன சொன்னீங்கன்னா, ஆன்மீக சக்தியா நிறைந்த பகவத் விஷயங்களே பக்தர்களின் சங்கத்தில் மட்டும் முறையாக விவாதிக்கணும். பக்தரோட சங்கத்துல தான், டிவோட் சங்கத்தில் தான் பகவான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அத்தகைய சங்கத்தின் அவற்றை செவியுறுதல் மிகுந்த இன்பத்தை தரும். நம்ம எப்ப பக்தரோட சங்கத்துல நம்ம வந்து கிளாஸ் கேட்டு இருக்கோமோ, எப்ப எசோசியேட் பண்ணிருக்கோமோ, தென் நம்ம கேட்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ மச் அந்த கான்பிடென்ட், அந்த நமக்கு அந்த என்ன சொல்றது, அந்த இன்பம் கிடைக்கும், டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. பக்தரிடமிருந்து அவ்வாறு செவியுறும் போது தெய்வீக அனுபவத்தின் பாதை விரைவாக திறக்கப்படுகின்றது. எப்ப நம்ம டிவோட்டி கிட்டே இருந்து நம்ம கிளாஸஸ் சாது கிட்டே இருந்து நம்ம கிளாஸஸ் கேட்கிறோமோ, டிவோட்டி எக்ஸசைஸ் பண்றோமோ, தென் நம்மளுக்கு பகவான் பாதைக்கு போற உண்டான பாதை வந்து நம்மளுக்கு நம்ம நல்ல வைடா, நமக்கு நல்ல பெரிய, நம்மளுக்கு வந்து நல்ல கிளியரா நமக்கு தெரிய வருது. பிறகு செவியுறுபவன் படிப்படியாக உறுதியான நம்பிக்கை பெறுகின்றான். அவங்களுக்கு கேட்க மனசுல உறுதி கிடைக்குது, நல்ல ஒரு உறுதி, என்ன சொல்றது, நம்பிக்கை, உறுதி, டிட்டர்மினேஷன், ஃபேத் அவங்களுக்கு கிடைக்குது. அது காலப்போக்கில் பட்டுதலாகவும் பக்தியாகவும் வளர்ச்சி பெறுகிறது. தென் பிறகு சோழ என்ன ஆகுது, அது வந்து ஆசக்தினா பகவான் மீது ஒரு பட்டுதல். எஸ், நான் பகவான் விட்டு எங்கேயும் போக மாட்டேன், பகவான் மீது நம்பிக்கை எனக்கு எப்பவுமே குறையாது, சாது குரு சாஸ்திரம் மீது என்னைக்குமே நம்பிக்கை குறையாது. இவங்களோட
பகவான் விட்டு நான் எந்த ஒரு நிலை ஒரு செகண்ட் கூட நான் எங்கேயும் போக மாட்டேன். வாட் எவர் எனிதிங் வில் ஹேப்பன், எது நடந்தாலும் நான் பகவானுடைய பக்தியை விட்டு போக மாட்டேன். நானே வருஷம் ஓப்பன் பண்ண வருஷம் பிறந்தோடனே நான் வந்து டெம்பிள் ஒரு டெம்பிள் கிளாஸ் கொடுத்துருந்தேன். அதுல நான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். என்னதுன்னா, நம்ம கிருஷ்ண பக்தர்கள் கூட நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பகவானை விட்டுட்டு வேற ஒரு சொல்யூஷன் தேடி நம்ம போறோம். நம்ம இது நான் ஒரு பக்தர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் இது அப்ப நினைச்சு பாருங்க, அப்ப இது என்ன மாதிரியான மென்டாலிட்டி, நம்மளுக்கு எந்த மாதிரியான மனநிலை நம்ம கொண்டு போயிருக்கு நம்ம இப்போ காலகட்டத்தில் கிருஷ்ண பக்தி. சும்மா நம்ம இப்ப கிருஷ்ண பக்தி நம்ம எப்படி பார்க்கப்படுறது. இப்ப ஒரு நம்மளுக்கு ஃபுல் மீல்ஸ் இருக்குன்னு, ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இருக்குன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பார், கூட்டு, கறி, சப்ஜி கிப்ஜி எல்லாம் நிறைய இருக்கும். அதுல ஓரத்துல கொஞ்சம் ஊறுகாய் இருக்கும், பிக்கல் இருக்கும். இப்ப கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு வந்து ஊறுகாமே ஆச்சு. தேவைப்படும்போது நம்ம தொட்டுட்டு, தேவைப்படாதப்ப நம்ம வந்து தொடாம அப்படியே விட்டுறோம். நம்ம கிருஷ்ண பக்தி என்பது பாத்தீங்கன்னா சர்வம் கிருஷ்ணமயம். எவ்ரிதிங் இஸ் த கிருஷ்ணா, எவ்ரிதிங் இஸ் பகவானோட சக்தி. அவர்தான் ஆம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வ பிரவத்தியத்தே இதி மத்மம் பதிதேமா பூதபாவ சமபிதா. இந்த லோகம், ஆன்மீக லோகம், எல்லா சக்தியும் எனக்கு கீழ்தான் இருக்கு. ஐ எம் த கண்ட்ரோலர். சுத்ர மணிகனைவா, நான் தான் எவ்ரிதிங் இஸ் a controller. I am the supreme person. பட் நம்ம என்ன பண்றோம், ஏதாச்சும் பிரச்சனை, வீட்டுல வைப்ரேஷன் சரியில்லை பிரபு, வீட்டுல அது சரியில்லை பிரபு, அங்க பிரச்சனை பிரபு, வீட்டுல ஒரு உருவம் நடமாடுற மாதிரி இருக்கு பிரபு, அங்க ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு பிரபு, கம்பெனில ஒரே பிரச்சனையா இருக்கு, யாவது ஒரே இருக்கு, இதுல வீட்டுல வைங்க நல்லா இருக்கும். உடனே நம்ம பொதுமக்கள் நம்ம சொல்றதை விடுங்க, நம்ம பக்தர்கள் நம்ம இந்த மாதிரியான தவறுகள் நம்ம செய்ய போயிருக்கோம். நம்ம அதோட இன்னொரு உச்சகட்டமான கொடுமை என்னதுன்னா, அது இன்னொரு பக்தர்களும் அதை ஆதரிக்கிறாங்க. இப்ப that is the nowadays the condition. இப்ப இந்த கால நிலைமை எப்படி இருக்கு நம்மளுக்கு, because we not understand தத்துவா, நமக்கு ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப குறைவாக. that's why we need ஆச்சாரியோட விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் பேசுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா not my own word, என்னோட சொந்த வார்த்தைகள் இல்லை எல்லாம். நான் பாருங்க, ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன் வேற ஜேர்னல, பட் நான் இது இன்னும் திறக்கவே இல்லை. நம்ம பேசுவோம், நம்ம வந்து நிறைய இதுக்குள்ள இருக்கு, இது திறக்கவே இல்லை. நான் இதுக்குள்ள தான் நான் பேசுறேன். ஒண்ணு இதுல ஒண்ணு நிறைய நீங்க போய் சொல்லுங்க. அப்புறம் நிறைய நான் எழுதி வச்சிருக்கேன், நிறைய ஒரு நோட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் எல்லாம் பேசுறதுக்கு நம்ம ஒண்ணு இருக்கு, நிறைய இருக்கு நம்மளுக்கு. தட்ஸ் வை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா we need the தத்துவ டிஸ்கஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தத்துவ டிஸ்கஷன் இல்லைன்னா சாண்டாரி கிருஷ்ணன் ஹாப்பி அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்காம தொட்டுக்குமே தவிர கிருஷ்ண பக்தியோட நம்பிக்கை, கிருஷ்ண பக்தியோட இந்த என்ன சொல்றது, இதோடைய ஸ்ட்ராங்னஸ், இந்த கிருஷ்ண பக்தியோடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியாது. பகவான் ஆச்சாரியர்கள் நமக்கு நிறைய விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கிருஷ்ண பக்தி இருக்குன்னா நம்மளுக்கு இதான் லாஸ்ட் ஜேர்னி, கடைசி ஜேர்னி கிருஷ்ண பக்தி தான். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கடைசி ரன் ஓடுறதுக்கு வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு திருப்பி பேக் ஓடுறது, திருப்பி பேக் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஃபூலிஷ்னஸ். அது வந்து நம்ம முட்டாளுக்கு சமம். அதனால பகவான் நம்ம திட்டுறது ஆங்க விமூட ஆத்மான்னு சொல்லி. கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நான் முடிக்கிறேன். கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பகவானோட சக்திகள் இதெல்லாம் இருக்கு. அது எப்ப நம்ம புரியும், நம்ம பகவான் நம்ம பரமாத்மாவை நம்ம எப்ப இருக்கிறார், நம்ம எப்ப புரியும்னா பகவானுக்கு நம்ம பக்தி சேவை செய்யும் போது. அந்த பக்தி சேவை வந்து எப்படி நமக்கு எல்லாம் கிடைக்கும்னா, நம்மளுக்கு டிவோட்டி அசோசியேஷன், அதுல நம்ம வந்து ஆன்மீக ஆச்சாரிய குருவுடைய கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். கட்டளைகளை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுமே ஆனால், ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுமே ஆனால், தென் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம், என்தூசிசம் கிடைக்கும். அந்த உற்சாகம் வந்து இஸ் த ஒன் ஆஃப் த சிம்டம். நமக்கு வந்து அது ஒரு வகையான நம்மளுக்கு சிம்டம். நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி நம்ம நல்லா வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம். தென் மாயா நமக்கு டெஸ்ட் வைக்கும் போது அந்த டெஸ்ட், அந்த மாயாவோட தாக்கத்தில் நம்ம வந்து மாட்ட மாட்டோம். நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தி டேஸ்ட் அதிகமாகிட்டே போதோ, மாயாவோடைய டேஸ்ட்ல நமக்கு அதுல நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு போகாது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? சத்சங்கம். சாது சங்க சர்வ சாஸ்திர கோய் லவ மத்ர சாது சங்க சர்வ சித்தி ஹோய். நம்மளுக்கு லவ மத்திர சாது சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நித்தியம் பாகவ சேவையா
நஸ்தா பிரபதேஷு அவர்தேஷு நித்யம் பாகவத சேவையா பாகவத உத்தமா ஸ்லோகே பக்தி பகவதி நஷ்டக்கியம். பாகவதம் என்பது வெறும் புக்கு பாகவதம் மட்டும் இல்ல, 2 வகையான பாகவதம் இருக்காங்க. ஒண்ணு பக்த பாகவதம், என்ன புக்கு பாகவதம். 2 பேருடையும் பக்தர்களுடையும் புக்கோடையும் எப்போதும் அசோசியேட் பண்ணிட்டே இருக்கும். நித்தியம் பாகவத சேவை, எவ்ரி டே யூ ஷுட் அசோசியேட் வித் சாது சாஸ்திர குரு. நமக்கு அன்னாடிக்கு சட்சங்கம் பண்ண முடியலாலும் அட்லீஸ்ட் நம்ம புக்கு படிக்கிறது, நம்ம இப்ப நிறைய வீடியோலாம் போறோம், அந்த வீடியோலாம் பாக்குறது, நம்ம அன்னாடிக்கு புக்கு படிக்கணும். தட்ஸ் வை பிரபா சொல்றாரு, என்ன சொல்ற, ஐ நெவர் டை, நான் இறக்குறது கிடையாது. ஐ ஆல்வேஸ் அசோசியேட் வித் மை புக். நான் என் புத்தகம் மூலியமா நான் உங்களுக்கு கூட சட்சங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்மளுக்கு படிக்கிற ஹேபிட்டே நம்மளுக்கு போயிருச்சு. தட்ஸ் வை இந்த காலகட்டம் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். கிருஷ்ண பக்தியை வெரி சீரியஸா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சாண்டிங் த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜபம் பண்ணாம, நல்ல ஞாபகம் வச்சுங்க, நம்ம சாண்டிங் ஒழுங்கா பண்ணாம, ஜபம் பண்ணாம, நம்ம வந்து வேற எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த யூஸும் இல்லை. நம்ம ஜபம் ஒழுங்கா பண்ணாம நம்ம 100 கேள்விகள் கேட்டு என்ன என்ன பயன் இருக்கு? ஒரு பயனுமே இல்லை. நம்மளுக்கு மூட்டை ஆன்சர் கிடைக்கும், அந்த ஆன்சர் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிகாஸ் வி நாட் சாண்டிங். நம்ம சான் பண்ண நாட் சான், நம்ம சான் பண்றதுல, நம்ம ஜபம் பண்ணல, என்ன என்ன யூஸ் இருக்கு? ஒரு யூஸ்மே இல்லை. நம்ம கேள்வி கேட்டு பதில் கிடைச்சு. That's why the chanting is very very important. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Always chanting பண்ணிட்டு இருக்கணும். கேப் கிடைக்கும் போது சாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். நாம ஜபம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் மனசு ஒழுங்கா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தா கி ஜெய். ஜெய் ராதா கோபால் ஜி की जय. जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय. जय गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु की जय. श्री नित्यानंद त्रयोदशी महा उत्सव की जय. जैसे वाराह द्वादशी की जय. जैसे भीम एकादशी की जय. जय गौर ब्रह्मानंदे. हरि हरि बोल. यस, हरे कृष्णा. Any doubt, any கேள்விகள், என்ன சந்தேகங்கள்?